தமிழகத்தில் 2025 மே முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை கூட்டுறவு நிறுவனங்களில் பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளின் 5,932 கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட விவரம் வெளியீடு. விஏஓ அலுவலகங்கள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்ட பயனாளிகள் பட்டியலை வழங்கிய தமிழக கூட்டுறவு துறை. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 10,185 வரத்து கால்வாய்கள் மற்றும் 809 ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக பங்கேற்குமாறு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அழைப்பு. நான்கு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் தமிழக சட்டப்பேரவையில் நாளை முதல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்க உள்ளது. வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மரியாதை. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்த விருந்தில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை கோட்டையில் நடந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில் மயக்கமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்த காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிப்பதாகவும் அறிக்கை. கர்நாடக மாநிலம் காவேரி வனவிலங்கு சரணாலயத்திற்கு உட்பட்ட ஹனூர் பகுதியில் 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. மான் வேட்டையாடியவர்களை சுற்றி வளைத்த போது தாக்குதல் நடத்தியதாக வனத்துறை சார்பில் விளக்கம். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து CBI விசாரணை தேவை என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்களுக்கும் கர்நாடக அரசிடமிருந்து தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டை தமிழக அரசு பெற்று வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு முறையில் மாற்றம் செய்ய கோரி மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் அனைத்து கட்சி MPக்களுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். எண்ணூர் அருகே கொசஸ்தலை ஆறும் கடலும் கலக்கும் முகத்வாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் அதிர்ச்சி. தொழிற்சாலைகளிலிருந்து வரும் கழிவுநீர் கலப்பதால் மீன்கள் செத்து மிதப்பதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடப்பது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அனல் மின் நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் வேதி கழிவுகளை கடலில் கலப்பதே காரணம் எனவும் புகார். கடந்த ஆட்சியாளர்களின் தவறால் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் ஆழமாக வேரூன்றி உள்ளதாகவும் அதனை சரி செய்ய காலம் எடுக்கும் என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் பேட்டி. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற சபாநாயகரின் தேநீர் விருந்தில் கனிமொழி பங்கேற்றதில் தவறொன்றுமில்லை எனவும் விளக்கம். போதைப்பொருள் அது டீப் ரூட்டட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். பள்ளிகள் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் இது ஒரு பெரிய நெக்ஸஸை உருவாக்கிடுச்சு. கடந்த 5-10 வருடங்களாக ஆட்சியாளர்கள் இதை கண்டுக்கிறாம இருப்பதனுடைய விளைவாகும். இதனால் வரப்போற மிகப்பெரிய விளைவுகளை பற்றி அறியாமல் மாதிரி இருந்ததுடைய விளைவாக நடந்த பெரிய தவறு இது. இதை டீப் ரூட்டட் ஆயிட்டதனுடைய விளைவாக இதை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்.
அதை கடுமையா எடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஆகஸ்ட் 18ஆம் தேதியன்று டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் பங்கேற்கும் 12வது ஆலோசனை கூட்டம், மேலும் காலநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சிக்கான சுற்றுச்சூழல் பணிக்குழு மற்றும் தொடர்பு குழுவின் பிரிக்ஸ் மூத்த அதிகாரிகள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு காவேரியில் தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. கபினி அணையிலிருந்து காவேரி ஆற்றல் நீர் திறப்பு 13,600 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவர் அமுதன் படுகொலை வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. பல்வேறு தரப்பினரின் தொடர் அழுத்தம் காரணமாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வரும் போலீசார் மேலும் சிலரை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல். சென்னை திருவொற்றியூரில் பள்ளி மாணவர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் அதே பள்ளியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரணை முடிந்ததும் 12 இளம் சிறார்களும் சிறர் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தகவல். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கடைக்குள் புகுந்து இளம்பெண்ணை கத்தியால் குத்திய இளைஞரால் பரபரப்பு. இக்கொலை முயற்சி தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ போலீசார் மீண்டும் புதிய வழக்கு பதிவு செய்து விசாரணை. சிபிஐ விசாரணையில் புதிதாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல். சென்னை கொடுங்கையூரில் ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கி படித்து வந்த 10 வயது சிறுவனின் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட +2 மாணவனை பிடித்த காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை வேளச்சேரி அருகே இளம்பெண் மற்றும் அவரது தாயாரை அவதூறாக பேசி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் கைது. தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வனப்பகுதியை ஒட்டிய கிராமத்தில் தனியாக வசித்து வந்த 85 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் கைது. பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் முருகன் என்பவரை செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவிடைமருதூர் அருகே அம்மா சத்திரத்தில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் செல்வராஜ் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் நகைகள் கொள்ளை. ஆசிரியரின் மனைவி திருச்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டில் யாரும் இல்லை என்பதை அறிந்து மர்ம நபர்கள் துணிகரம். காவேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை விடுவிக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு ஆகஸ்ட் 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. மொத்தமாக சுமார் 27 டிஎம்சி நீர் தேவையாக உள்ள நிலையில் குறைவான அளவு நீரே திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு கருத்து. 2 நாள் விடுமுறையை கொண்டாட ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். அண்ணா பூங்கா, குகை கோவில், லேடி ஷீட், கிளியூர் நீர்வீழ்ச்சி ஆகிய முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் முக்கடல் சங்கமிக்கும் கடற்கரை திடலில் அமர்ந்து பனிமூட்டத்திற்கு இடையே தென்பட்ட சூரிய உதயத்தை கண்டு மகிழ்ச்சி. பகவதி அம்மன் கோயில், விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். கன்னியாகுமரியில் கடல் நீர்மட்டம் குறைந்ததால் சுவாமி விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம். திடீரென படகு சேவை நிறுத்தப்பட்டதால் ஞாயிறு விடுமுறையை கொண்டாட கன்னியாகுமரிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தொடர் விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பன்றிமலை காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி, பாலமேடு பால்கோவா உள்ளிட்ட 5 தனித்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற தமிழக அரசு விண்ணப்பம். புவிசார் குறியீடு பெறுவதன் மூலம் அவைகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் இதனால் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் எனவும் தகவல். ஓணம் பண்டிகை சீசன் தொடங்கியதை முன்னிட்டு கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதர் கோவில் மைதானத்தில் வண்ணமயமான மலர்களால் பிரம்மாண்ட அத்தப்பு கோலம் போட்டு அசத்தல். மலர்களால் ஜொலிக்கும் அலங்காரம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பான் மசாலா விளம்பரத்தில் நடித்த நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷெராப் ஆகியோருக்கு உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் தரப்பில் நோட்டீஸ். 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வ விளக்கத்தை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு. கடந்த 2 வாரங்களில் இந்திய வங்கிகள் வழங்கிய கடன் 221 லட்சம் கோடியாக உயர்வு. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய டெபாசிட் வளர்ச்சியாக கருதப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிக்கை. ரயில் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் இயந்திரங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் ஈகோலை எனப்படும் மனித மல பாக்டீரியா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். நாடு முழுவதும் உள்ள 512 முக்கிய ரயில் நிலையங்களில் ஆய்வு செய்ததில் பெரும்பாலான நிலையங்களில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என CAG அறிக்கையில் அம்பலம். நம் நாட்டின் முக்கிய வருவாய் ஈட்டும் சுங்க அமைப்புகளில் சென்னை மண்டலம் முன்னிலை. சென்னை மண்டல சுங்கத்துறை நடப்பு நிதியாண்டில் 1,43,000 கோடி ரூபாய் வசூலித்து நாட்டின் மொத்த சுங்க வருவாயில் 19.6% பங்கு வகித்துள்ளதாக தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 88 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்பட்டது குறித்து விசாரணை. பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் இருந்த 11 சிறார்கள் தப்பி ஓட்டம். காவலர்கள் கவனிக்காத நேரத்தில் முன்பக்க நுழைவு வாயிலின் அருகில் இருந்த சாவியை எடுத்து பூட்டை திறந்து தப்பி ஓடிய சிறுவர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. திருப்பத்தூர் அருகே கந்தளி ஒன்றியத்தில் 1 மாத காலமாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யாததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி. ஊராட்சி மன்ற தலைவரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. புதிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் 24 பெட்டிகளுடன் தயாரிக்கப்படும் என அறிவித்துள்ள ICF கடந்த நிதியாண்டில் 3405 ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்து சாதனை. குறைந்த கட்டணத்தில் வசதியான பயணத்தை வழங்கும் வகையில் AC பொது மற்றும் ஸ்லீப்பர் வகை பெட்டிகளை கொண்ட புதிய அம்ரித் பாரத் ரயிலையும் தயாரிக்க இருப்பதாக அறிவிப்பு. சென்னை கிண்டியில் கல்லூரி மாணவர் ஓட்டி சென்ற கார் ஆளுநர் மாளிகை சுற்றுச்சுவரில் மோதி விபத்து. விபத்தில் 5 பேர் காயமடைந்த நிலையில் அடையார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரின் மீது மோதி சரக்கு லாரி விபத்து. தடுப்பு சுவரில் எச்சரிக்கை பலகை மற்றும் ஒளி பிரதிபலிக்கும் ஸ்டிக்கர் இல்லாத காரணத்தால் விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார். திருப்பத்தூர் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழாவில் ஊத்தாக்குடையுடன் நூற்றுக்கணக்கானோர் உற்சாகமாக பங்கேற்பு. கட்லா, ரோகு, சீசி, ஜிலேபி, கெண்டை, விரால் என வளர்ப்பு மற்றும் நாட்டு வகை மீன்கள் ஏராளமாக கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 18ஆம் தேதி செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின விழாவிற்கு புறப்படும் முன் மயில்கள் மற்றும் கன்றுகளுக்கு அன்புடன் உணவளிக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். தினமும் காலையில் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது தனது வழக்கமான பழக்கம் என பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராமில் பதிவு. வாரணாசி
வாரணாசி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த பயணி திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 பாதுகாப்பு ஊழியர்கள் காயம். ஆயுத சோதனை போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்து போலீசார் தீவிர விசாரணை. விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தலைநகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பஞ்சாப் ஹரியானா மாநில எல்லையான கானா ஊரில் டெல்லி செல்லும் சாலையை மூடி போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் நீர்மின் திட்டத்தின் சுரங்கத்துக்குள் திடீரென தண்ணீர் மற்றும் சகதி புகுந்து விபத்து. 8 பேர் உயிரிழந்த நிலையில் சுரங்கத்திற்குள் சிக்கிய எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கடம்பநல்லூரில் இரவில் அடுத்தடுத்த 3 வீடுகளின் பூட்டை உடைத்து 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் 10 சவர நகை கொள்ளை போனதால் மக்கள் அதிர்ச்சி. பல்வேறு பகுதிகளில் பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சி உதவியுடன் கொள்ளை நபர்களை பிடிக்க தக்கோலம் காவல்துறையினர் தீவிரம். கோவை மாவட்ட நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட கார்த்திக் பிரபு மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளதால் பரபரப்பு. அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படும் ஒருவரின் பின்னணி முறையாக பரிசீலிக்கப்பட்டதா என மக்கள் கேள்வி. சிரியாவின் டார்டஸ் கடற்படை தளம் மற்றும் மெய்மிம் விமான தளம் ஆகியவற்றிலிருந்து தனது படைகளை வெளியேற்ற உள்ள ரஷ்ய படைகள் வெளியேறுவதால் மத்திய தரைக்கடல் பகுதியில் ரஷ்யாவின் ராணுவ ஆதிக்கம் குறையும் எனவும் தகவல். பிரபுதேவா மற்றும் வடிவேலு இணைந்து நடித்துள்ள பேங் பேங் படத்தின் டீசர் வெளியானது. கண்ணன் ரவி தயாரிப்பில் சாம் ரோட்ரிக்ஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். தஞ்சாவூரில் உலக பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழாவை ஒட்டி முத்துப்பள்ளக்கு பெருவிழா கோலாகலம். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து மலகு குத்தியும் சுவாமி தரிசனம். புதுக்கோட்டையின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவில் பூசாரிகளுக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக பூஜை செய்வதில் பிரச்சினை. ஒரு தரப்பினர் மூலஸ்தானத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பதட்டம் காரணமாக போலீசார் குவிப்பு. இலக்கை குறிவைத்து தாக்கும் திவ்யஸ்தரா MK3 ட்ரோன் சோதனை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. லக்னோவில் சோதிக்கப்பட்ட இந்த திட்டம் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மூலப்பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு பறக்கவிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் செயல்பட்டு வந்த KFC விற்பனை நிலையத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கெட்டுப்போன இறைச்சியை விற்பனை செய்ததாக வந்த புகாரை அடுத்து சோதனை நடத்தி நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் போதிய மழை இல்லாமல் தண்ணீரின்றி தவிக்கும் வனவிலங்குகள். யானை, புலி, மான், காட்டெருமை, காட்டுப்பன்றி, மிளா ஆகிய விலங்குகள் தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளதாக தகவல். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரரான நார்வேயின் மேக்னஸ் கால்சன் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் தொடர்ந்து 2வது ஆண்டாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பெலாரஸ் நாட்டின் இளம் கிராண்ட் மாஸ்டர் டெனிஸ் லாசாவிக்கை 2-0 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். நடப்பு நிதியாண்டில் ஜூலை வரை வஉசி துறைமுகம் கிட்டத்தட்ட 1.40 கோடி டன் சரக்குகளையும் 2.95 லட்சம் சரக்கு பெட்டகங்களையும் கையாண்டு சாதனை. 1782 காற்றாலை இறக்கைகளை கையாண்டது மட்டுமில்லாமல் கடந்த மே மாதம் 2வது வடக்கு சரக்கு தளத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே கப்பலில் இருந்து 1.04 லட்சம் டன் நிலக்கரி கையாண்டதாகவும் தகவல்.
கேரள மாநிலம் இடுக்கியில் பெற்ற தாய் தந்தையை மகனே கொலை செய்துவிட்டு புகைப்படம் எடுத்து உறவினர்களுக்கு அனுப்பியதால் அதிர்ச்சி. போதைக்கு அடிமையான மகன் பெற்றோரை இறைவனிடம் அனுப்பி வைக்க கொலை செய்ததாக வாக்குமூலம். எல்பிஜி சிலிண்டர்களுக்கு மானியம் பெறும் வாடிக்கையாளர்கள் EKYC சரிபார்ப்பதற்கான கால அவகாசம் வருகிற 23ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஏற்கனவே வழங்கப்பட்ட அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற அவகாசம் 23ஆம் தேதி வரை நீட்டிப்பு. குழந்தைகளின் ஆபாச படங்கள், பாலியல் சுரண்டல்கள் கொண்ட உள்ளடக்கங்கள் குறித்து சமூக வலைதள நிறுவனங்கள் கட்டாயமாக புகார் அளிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு முறையாக பின்பற்றப்படவில்லை என குழந்தைகளுக்கான நீதி உரிமைகள் கூட்டமைப்பு தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் உத்தரவு. வெடிபொருள் உரிமை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்வது போன்ற நடவடிக்கையை உரிமம் பெற்றவரின் முகவரிக்கு அஞ்சல் மூலமாகவே தெரிவிக்க வேண்டும். மின்னணு முறையிலான தகவல் பரிமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திருவண்ணாமலையில் தனியார் வெடிபொருள் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருட்கள் பாதுகாப்பு அமைப்பிற்கு நீதிபதிகள் உத்தரவு. இந்திய போர் விமானங்களுக்கான சக்தி வாய்ந்த என்ஜின்களை தயாரிக்க ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் கூட்டணியில் இணைந்த ரிலையன்ஸ் நிறுவனம். இந்திய பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ரிலையன்ஸ் நிறுவனம் புதிய முயற்சி. ஹார்மோஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதியாக அறிவிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சை பதிவு. மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரிக்கும் ட்ரம்பின் இந்த சர்ச்சை அறிக்கைக்கு பல்வேறு நாடுகள் கடும் எதிர்ப்பு. மெக்சிகோவின் கரிபியன் கடற்கரையில் 1,00,000 டன் பாசிகள் குவிந்ததால் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணியில் உள்ளாட்சி அமைப்புகள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை கடும் சரிவு. உலகின் முதல் பெரிய மின்சார விமானத்தின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு செய்த அமெரிக்காவின் ஹார்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வரலாற்று சாதனை. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத புதிய மின்சார விமான தொழில்நுட்பம் விமான போக்குவரத்து துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்ப்பு. நார்வே நாட்டின் அடர்ந்த பனிப்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த பனிக்கரடியை எழுப்பி தொந்தரவு செய்த சுற்றுலா பயணிக்கு இந்தியா மதிப்பில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த வனத்துறை. வனவிலங்குகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு வனத்துறை எச்சரிக்கை. ஜிம்பாப்வேயில் ஏற்பட்ட படகு விபத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 72ஆக உயர்வு. ஆற்றில் மூழ்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் மேலும் பலர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல். 2027 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல். தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளில் நடைபெறும் இந்த தொடருக்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தியது ICC.